கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய செய்திக்காக இயேசுவின் ஊழியங்கள், த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாக காணலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனம், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். வானத்திலிருந்து வந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவின் சித்தம் செய்கிறவராக ஒவ்வொரு நாளும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தன்னிடத்தில் வந்த ஜனங்களை சகல வியாதிகளிலிருந்து நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று மத்தேயு எழுத்தாளன் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். இன்றைக்கு நாம் இந்த விதமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்கிறவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4-8 வசனங்கள் பார்க்கும்போது, சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஊமையாக சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததனால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள் மூலமாக சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார். பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கடற்கரை ஓரத்திலும் வடாந்தரமான இடங்களிலும் கூடி வந்த ஜனங்களுக்கு ஓமைகளாக பேசினார். இந்த லூக்கா 8வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஓமை, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். இன்றைக்கு நாம் தோட்டங்களிலே விதை விதைக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் விதையை விதைக்கிறார்கள். அந்த விதை விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழத்தான் செய்யும். அதே போல வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஏனென்றால் மண்ணுக்குள்ளாக அது விழவில்லை, வழியிலே விழுந்தது. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கும் போது அவன் ஏனோ தானோ என்று கேட்கும்போது
அதை பிசாசு எடுத்து போடுகிறான். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாதனால் உலர்ந்து போயிற்று. கற்பாறையிலே துரிதமாக முளைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது வேர் போடுவதற்கோ அங்கே ஈரம் இல்லாமல் இருக்கிறபடினாலே அது சீக்கிரமாக காய்ந்து போய்விடும். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வளர முடியாமல் களைகள் வளர்வதைப் போல அந்த பயிரை அது வளர்ச்சி அடைய விடாமல் கெடுத்துவிடும். அதை போல அவர்கள் ஆவியிலே தொய்வுண்டவர்களாக போய்விடுவார்கள். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது. 100 பலன் கொடுத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியாக நீங்கள் நானும் நல்ல நிலமாக இருப்போம் என்றால் அதை உள்வாங்கி வைத்துக்கொண்டு இருதயத்திலிருந்து பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுப்போம். இதை கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிரசங்கம் எவ்வளவு அருமையான ஒரு செய்தி என்று பார்த்தீர்களா? விதைக்கிற ஊமையை பற்றி சொன்னார். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனமாகிய விதை விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை உள்வாங்கி பலன் கொடுக்கிறவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நல்ல நிலமாக இருப்பீர்கள் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போய் பிரசங்கம் செய்தார். யோனா 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. Nineveh was an exceeding great city of 3 days journey. அவ்வளவு பெரிய சிட்டியாக அது இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மும்பையை போல இருந்திருக்க கூடும். ஒரு மனிதன் சுற்றி வர வேண்டும் என்றால் 3 நாள் ஆகிவிடும். அவ்வளவு பெரிய சிட்டியாக இருந்தது இந்த நினிவே. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள் என்று அந்த வேத வசனங்களிலே நாம் காண்கின்றோம். யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக உங்களையும் என்னைய ரட்சிக்கும்படியாக, பாவத்தில் விழுந்து போயிருக்கிற நம்மை மீட்கும்படியாக அவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்தார். காதுள்ள நீங்களும் நானும் அதற்கு கேட்டு கீழ்ப்படிய வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே ஜனங்கள் உடனே கீழ்ப்படிந்து மனம் திரும்பினார்கள். தேவன் நினிவேவை அழிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஜெப ஆலயங்களிலே உபதேசம் செய்தார். லூக்கா 13வது அதிகாரம் 10 - 17 வசனங்களிலே பார்க்கும்போது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடினால்
ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். போதிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தருணம் ஜெப ஆலயத்திலே கிடைத்தது. ஆண்டவர் போதனையோடு கூட அங்கே நின்றுவிடவில்லை. அங்கே அந்த ஓய்வு நாளிலே வந்த ஒரு மகளை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த மகள் 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு மகள், எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இருந்தாள். வைத்தியம் செய்திருக்க கூடும், ஆனால் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. இயேசு அவளை கண்டு தமது கைகளை வைத்தார். இவ்வளவுதான் நடைபெற்றது. என்ன நடந்தது? உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அற்புதத்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொன்னாள். நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு பொருள் ஒருத்தர் கொடுத்தால் உடனே தேங்க்ஸ் சொல்லுகிறோம். மனிதர்களுக்கு நாம் இதை சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுக்கிறார். அவருக்கு நன்றி சொன்னீர்களா? எவ்வளவோ காரியங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து கொண்டு வருகிறார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த மகள் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அங்கே கடந்து சென்றிருக்க கூடும். ஆனால் இயேசு பிரசங்கித்த அந்த ஓய்வு நாளிலே அவள் சுகமாக்கப்பட்டாள். இதை பார்த்து அந்த ஜெப ஆலய தலைவன் கோபமடைகிறான். அவன் இதுவரைக்கும் ஒரு நன்மை செய்யவில்லை. இயேசு செய்த நன்மையை கண்டவுடனே கோபமடைந்து அந்த ஜனங்களை பார்த்து, ஓய்வு நாளிலே அப்படி செய்யக்கூடாது, மற்ற நாட்களிலே வந்து சுகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று மக்களை விரட்ட ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அதற்கு தண்ணீர் தாகம் எடுக்கும்போது தண்ணீர் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். ஆக நன்மை செய்வது நியாயம் என்ற ஒரு போதனையை அங்கே கொடுக்கின்றார். இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டி வைத்திருந்தான். இந்த பெண்ணை கூனியாக இருந்தாள். ஆபிரகாமினுடைய விசுவாச குமாரத்தி அவள். இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று கேட்கிறார். இன்றைக்கு சபையிலே வரக்கூடியவர்கள் எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், வெளியிலே சொல்ல முடியாத உபத்திரவம், அத்தோடு கூட சபை ஆராதனைக்கு கடந்து வருவார்கள். அவர்களை ஒரு போதகன் அறிய வேண்டும். ஆடுகளினுடைய நிலைமையை முதலாவது அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த கூனியை அறிந்தார். அதை போல துக்கத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு வந்து கொண்டிருக்கிறதான அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்மால் முடிந்த உதவியை நல்ல சமாரியனை போல நாம் அவர்களுக்கு செய்யலாம். அதற்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். வேதம் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. ஆபிரகாமின் குமார்த்தியாகிய அந்த மகளை ஓய்வு நாளிலே அந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே ஜெப ஆலய தலைவன் மற்றவர்களும் வெட்கப்பட்டார்கள். விரோதித்திருந்த அனைவருமே வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷம் அடைந்தார்கள்.
அன்பானவர்களே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஓமைகளாக கர்த்தர் பேசினார், சுகவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்தினார் என்று அறிகிறோம். மூன்றாவதாக, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலுமே போய் பிரசங்கித்தார். மத்தேயு 13வது அதிகாரம் 47 50 வசனங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அநேக காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த வலைக்குள்ளாக சகல விதமான மீன்களுமே இருக்கும், ஆகாத மீன்களும் இருக்கும். அதை மீனவர்கள் என்ன செய்வார்கள்? அது நிறைந்த போது கரையிலே இழுத்து கொண்டு போவார்கள். அங்கே கடற்கரையிலே உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்ப்பார்கள். ஆகாதவைகளை மீன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக மாட்டார்கள், அங்கே கொட்டி விடுவார்கள், எரிந்து போடுவார்கள். அந்த விதமாக உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு போவார்கள், எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார்கள், பொல்லாதவர்களை பிரித்து விடுவார்கள், அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயரே, கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ராஜ்யத்திலே நீங்கள் இருக்கின்றீர்களா? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும், நல்ல மீன்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நித்தியத்திலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். ஆகாதவைகளாக போவோம் என்றால் தள்ளுண்டவர்களாக போய்விடுவோம். எனவே சிந்தியுங்கள். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் அவர் தீர்த்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களோடு என்னோடு தேவன் இருக்க வேண்டும். இயேசுவோடு தேவன் இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் எல்லாரையும் சேர்த்துக் கொண்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தேவனாலே அபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். தேவன் அவரை பலப்படுத்தினார். அவரை பலப்படுத்தின தேவன் உங்களோடு என்னோடு கூட இருப்பார் என்றால் நம்மையும் அவர் பலப்படுத்துவார். நாமும் இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்தொடர்ந்தவர்களாக, எங்கும் நன்மை செய்கிறவர்களாக, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யத்தக்கதாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான ஊழியம் இதுவாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் பிதாவாகிய தேவனாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள்.
நாம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் அடிபடலாமல் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்குத்தான் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவுடனே அவர் எதை வாங்கினார், எதை விற்றார், எதை கொண்டார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தன்னிடத்தில் யாவரையும் வந்தவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை குணமாக்கினார், அற்புதமாக சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை அதுவாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியது சுவிசேஷ பணி. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அறுவடையை நாம் நோக்கி காத்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய சுவிசேஷ பணியை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். மேலே நாம் பார்க்கும்போது லூக்கா 9வது அதிகாரம் 36 38 வசனங்கள் பார்க்கும்போது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். எத்தனையோ லேகியனுக்கு மேலாக தேவதூதர்களை தேவன் உடனே அனுப்ப முடியும். ஆனால் இன்றைக்கு சீஷர்களை பார்த்து கேட்டுக்கொண்டதைப் போல உங்களை பார்த்து என்னை பார்த்தும் அவர் கேட்டுக்கொள்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நிறைய பேர் இருந்தால் சீக்கிரமாக அறுவடை செய்யலாம். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். ஒரு 1.5 ஏக்கர் நெல் விவசாயம் செய்வோம். அப்பொழுது அறுவடை செய்வதற்காக அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் வருவார்கள். ஏறக்குறைய ஒரு 150 பேர் அதை அறுவடை செய்வார்கள். அவர்களுக்கு கூலி சில மரக்கால் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நெல்லுக்காக அவர்கள் அறுவடை செய்வார்கள். மிஞ்சி போனால் 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த 1.5 ஏக்கர் நிலத்தையும் அறுவடை செய்து களத்திலே போட்டு அடித்து தூத்தி வீடுகளுக்கு நெல்லை கொண்டு போய் விடுவார்கள். இன்றைய காலகட்டத்திலே மிஷின் தான் அறுவடை செய்கிறது. அறுவடைக்கு அதிகமான ஆட்கள் இருக்கும்போது சீக்கிரமாக அறுவடை நடைபெறுகிறது. அதை போல கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் ஊழியம் செய்வதற்கு குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் அறுவடை மிகுதியாக இருக்கிறது. அதற்காக பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு சபையிலே 1க்கு மேற்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். எப்படி 1க்கு மேற்பட்ட மூப்பர்களை நாம் உருவாக்குறோமோ அதே போல ஒரு சபையிலே 1க்கு மேற்பட்ட ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வார்கள் என்றால் அங்கே அநேக வேலைகள் நடைபெறும். ஒரே ஒரு ஊழியக்காரர் சபையை பிடித்து கொண்டிருப்பார் என்றால் அது வளர்ச்சி அடைவது தாமதமாகும். அறுவடை அதிகமாக இருக்கிறது. இதை அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லாரும் சிதறப்பட்ட ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு மெய்ப்பர்கள் தேவை. அதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்களுடைய குடும்பத்திலே ஒருவரையாவது ஊழியம் செய்யும்படியாக உற்சாகப்படுத்துவீர்களா? அதை செய்யுங்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி அறிவிக்கப்பட்டது. லூக்கா 24வது அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இது தேவனுடைய கட்டளையாக இருந்தது. அந்த விதமாக மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட்டது. அதே போல இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம்.
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். This gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations, and then shall the end come. அப்பொழுதுதான் முடிவு வரும். அதனால இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். லேவியருக்குரிய ஒரு கட்டளை இருந்தது. என்னாகமம் 8வது அதிகாரம் 24வது வசனம். லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையில் சேவிக்க வர வேண்டும். இன்றைக்கு அந்த விதமான ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், விருப்பமுள்ளவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக தங்களை அர்ப்பணம் செய்கிறார்கள். ஆனால் லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதலாக அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையில் சேவிக்க வர வேண்டும். லேவி கோத்திரம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரம், கர்த்தருடைய சுதந்திரமான ஒரு கோத்திரம். அவர்களுக்கு கர்த்தருடைய வேலையை செய்வதுதான் வேலையாக இருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை பார்த்தார்கள். அந்த லேவியருக்குரிய கட்டளை இதுவாக இருந்தது. லேவிய பிள்ளைகள் 20 வயது முதலாக அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை செய்வதற்கு வர வேண்டும். இன்றைக்கு குடும்பத்தில் ஒருவர் வேலை செய்வார் என்றார். ஒரு சபையிலே 30 குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 30 குடும்பம் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், அல்லது 4 பேர் இருக்கலாம், அல்லது 10 பேர் கூட இருக்கலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் ஒப்பு கொடுப்பார் என்றால் 30 பேர் ஒப்பு கொடுக்கிறார்கள். 30 பேர் ஒரு சபையிலே பணியாற்றினால் அந்த சபை எப்படி இருக்கும்? எவ்வளவு வளர்ச்சி அடையும்? எவ்வளவு ஆவிக்குரிய நன்மைகளை அது பெற்றுக்கொள்ளும்? இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்கள் குறைவாக இருக்கிறது. அதற்காக பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இது ஆண்டவர் கேட்டுக்கொண்ட ஜெபமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். சபையின் வளர்ச்சிக்கு இது ஊன்றுகோலாக இருக்கும். இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான ஊழியத்தை பற்றி நாம் தியானம் செய்தோம். அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்தார். நடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். ஜெப ஆலயங்களிலே உபதேசம் செய்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார். சுவிசேஷ வேலை என்பது அது ஒரு உன்னதமான வேலை, தேவனுக்கு செய்யக்கூடிய பணி. அந்த பணியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து எப்படி நிறைவேற்றி பிதாவினுடைய வலது பாரசத்தில் போய் வீற்றிருக்கிறாரோ, அதை போல நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நாமும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். அதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தங்கு தடையில்லாமல் நாங்கள் பிரசங்கிக்கவும், அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவ அண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கவும் எங்களை தகுதிப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.